ஸ்வீட் ஹார்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யார் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? வாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்களும் ஜேகேவை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போது உங்கள் பாப்பா அழுதுகிட்டே இருப்பாளா? அப்போ ஜேகேவில் கூட்டிகிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, எது கழுவுற? சண்டை போட்டால் பிடிக்காதா உனக்கு? பிடிக்காது. நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டால் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பயமாக இருக்குது. ஷோ, சரி சொல்லும், சண்டை போட மாட்டேன். நான் இதுக்கப்புறம் நான் சண்டையே போட மாட்டேன், யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டேன். நீ அழுவாத. உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? அண்ணா, உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி. ஆனால் ஒரு ஸ்ட்ராபெரி 10 ஐஸ்கிரீம் எடுத்துருவாங்க. 10? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? 10 ஒன்று வேண்டாம், ஒன்று போதும். என்ன உனக்கு நினச்சியா? உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு தான் 10 ஐஸ்கிரீமும். இப்போ எனக்கு வேணும், நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட. அவளுக்கு எதுக்கு 10 ஐஸ்கிரீம்? பாப்பா இங்கே பாரு. மாமா ப்ளீஸ், உங்ககிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? நீ எடுத்துருவானா போனா? அப்படியே ஓராக பேசுவா இவ அப்படியே உங்கள் 2 பேரோட ஹேண்ட்ஸும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவள் கைக்குள்ளே வச்சுக்கிறா. பாப்பா நீ என்ன பண்ணுற? நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் வந்ததே உங்களுக்காக தான். என்ன? சும்மா இரு. நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் பிரிஞ்சிருவீங்க. இப்படி பண்ணால் எனக்கு பிடிக்காது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தான் நான் இங்கே வந்தேனே. ஓய், நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வந்ததுலேருந்து ஆக்சுவலாக உனக்கு ஒன்று தெரியுமா? நீ என்ன டாடான்னு தான் கூப்பிட்ற. உங்கள் அப்பா பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பாரா? அதான் என்னை பார்க்கும்போது அவன் ஞாபகம் வருதா? சார் உங்கள் ஆர்டர். ஓகே இதோ ஐஸ்கிரீம் வந்துருச்சு, சாப்பிட்டே பேசலாமா? சரி. டாடா கொன்று, மம்மா கொன்று, சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இல்லை மம்மா நீ சாப்பிடு, நான் சொல்கிறேன்ல. டாடா ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சாப்பிட்லாம். நீ என்ன சொல்கிறது? எனக்கு தெரியும், நான் பே பண்ணிக்கிறேன். ஏய், இவ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சிடுன்னு இருப்பாளா? இவன் மூஞ்சி பார்த்தா எங்கேயாவது பேசணும்னு தோணுதா? இது பாரு பாப்பா, இவன் எப்படி பேசிகிட்ருக்கான். அம்மா ப்ளீஸ், கொஞ்சம் 2 பேரும் சும்மா இருக்கிறீங்களா? டாடா ப்ளீஸ் டாடா. ஒரு நிமிஷம், எதுக்கு டாடான்னு கூப்பிடுறேன்? இங்கே பாருங்க, உங்கள் 2 பேருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? பாப்பா வேண்டாம், அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பான் என்கிட்ட. அதில் ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறேன் இருங்க. உனக்கு என்ன அங்கே பேச்சு? அவள் ஏதோ சொல்ல வரால, என்ன மலுப்புற? அப்படியே சொல்ல வேணான்னு சொல்கிறியா? இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற விஷயம். வேலை என்னமோ அதை பாரு. நீ என் மனுஷன் பேசுவானோ உன்கிட்ட? அப்போ பேசாத. மம்மா டாடா ப்ளீஸ் வாயை மூடுங்க. 2 பேரையும் என்னால் சமாளிக்கவே முடியல. சாரி பாப்பா, நீ சொல்லு, என்ன விஷயம்? அது உங்கள் 2 இயர்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க ஹேண்ட்ஸ் வச்சு. அது நீங்கள் தான் என்னோட டாடா. இதோ இங்கே இருக்காங்களே, இவங்க தான் என்னோட மம்மா. நான் உங்கள் 2 பேரோட பாப்பா. என்ன சொல்கிற நீ? புரியல. அப்பா அம்மாவா? அதுவும் இவளா? சீ, என்ன சொல்கிற நீ? சீயா, விட்டு போவி. எவ்வளோ திமிர உனக்கு? என்னை பார்த்து சீன்னு சொல்லுவ? ஆமாம், நீயெல்லாம் போய் இல்லை. சிப்போ, உங்ககிட்ட நான் பேச விரும்பலை. நீ சொல்லு, நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. நான் எப்படி? உண்மைதான், நீங்கள் தான் என்னோட அப்பா. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. இல்லை, ஃப்யூச்சரில் ஆகும்ல, அப்போ நான் தான் உனக்கு பாப்பாவை பிறப்பேன். என்னென்னமோ பேசி குழப்புற. இல்லை, அன்றைக்கி நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கல்ல, அப்போ தான் நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். எனக்குமே தெரியல நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்துட்டேன்னு. என்ன? அப்போது நீ ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்க? ஆமாம். பாஸ்ட்டுன்னா ரொம்ப முன்னாடி பாஸ்ட்டு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சொல்லோ, நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. சத்தியமாடாடா?
நான் உனக்கு ஃபோட்டோ காட்டுட்டா? பாப்பா வேண்டாம், அதெல்லாம் காட்டாத அவன்கிட்ட. மாமா ஷ் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. பாருங்க, நீ, நான், மாமா 3 பேர். அந்த ஃபோட்டோவை பார்த்ததோ அப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன ஆச்சு டாடா, உனக்கு பிடிக்கலையா நான் இங்கே வந்தது? எனக்கு ஒன்று தெரியுமா, நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ யாருமே இல்லை எனக்காக. நீ என்னை அங்கே விட்டுட்டு போயிட்ட. அப்புறம் நான் எங்கே போகிறதுனே தெரியல. நம்ம அம்மாவையும் பார்க்கல, உன்னையும் பார்க்கல. நான் எங்கே போவேன்? எவ்வளோ தனியாக இருந்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நீ இல்லாமல் நான் தனியாக ரோட்டில் சுற்றிட்டு இருந்தேன், யாருமே இல்லாத மாதிரி. நீ நீ என்னை எப்படி திரும்ப பார்த்துப்ப? என்னை தனியாகவே விட மாட்டேன், நீ என் கூடவே இருப்ப. அன்றைக்காக என்ன உன்னை பார்த்துட மாட்டேன். நான் காட்கிட்ட அவ்வளோ வாட்டி ப்ரே பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு பேசுகிறா டியர்ஸோட. சுஜய்க்கு அவளே பார்த்துட்ருக்காரு. சரி சாரி, அன்றைக்கி நான் உன்னை அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஆனால் என்னால் இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. அம்மாவுக்கும் புரியல ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டேபிள் மேலே குனிஞ்சிட்ருக்கீங்க, அவரை ஃபேஸ் பண்ண முடியல. அப்போது நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சத்தியமாக இதுதான் உண்மை. அப்போது நீ தான் என்னோட பேபியா? ஆமாம். அப்போது இங்கே இருக்காளே, இவ தான் உன்னோட அம்மாவா? அம்மா. அவள் தான் என்னோட ஒய்ஃபா? நம்மளை தான் மேரேஜ் பண்ணிப்பேனா? யா. வாட் த ஃபக், சான்ஸே இல்லை பேபி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே வந்து போகிறாரு. டாடா டாடா ஒரு நிமிஷம், என்னாச்சு? என் மேலே ஏதாச்சும் கோவமா? இவளை போய் நான் எப்படி? இவனால் நம்பவே முடியல. நீ உனக்கு நல்லா தெரியுமா இவ தான் உன் அம்மாவான்னு? நான் உண்டாடா, உன்னை பார்க்க கூட என்ன மாதிரி தான் இருக்க நீ. உன் கண், மூக்கு எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்க. ஆனால் இவளை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்? பேபி நான் நம்பவே முடியல. நீ என் பொண்ணுன்னு நான் ஒத்துக்கிறேன், இவன் என்னோட ஒய்ஃப். சத்தியமாக என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏய் தள்ளு பாப்பா, நீ தள்ளு. என்ன விட்ட பேசிட்டு போயிட்டே இருக்க? முதல்ல நீ என் ஹஸ்பண்டனே என்னால் ஒத்துக்க முடியல. நீ என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கியோ அதுதான் நானும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உன்னெல்லாம் உன் கூடலாம் நினச்சி பார்த்தாவே. என்னடி ஓவராக பேசிகிட்ருக்க? ஓவராக பேசுகிறாங்க. இப்போ மட்டும் உனக்கு கோவம் வருதா? என்ன இப்படி தானே சொன்னேன். டாடா ப்ளீஸ் டாடா, இதுதான் உண்மை. நான் உங்கள் கூட இருக்கணும் ப்ளீஸ். நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் நீயும் அம்மாவும் என் கூட இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் அவளே பார்த்துட்டு நீ மட்டும் வா, அவளாம் வேண்டாம் அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. டாடா அம்மா பாவம், சிக்க அவளை விட, எங்கே அவளை கூட்டிகிட்டு போகிறேன்? உனக்கு என்ன, என் பொண்ணு நான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன். அவள் எனக்கு பொண்ணு, கை விடு. அப்போல்லாம் நீ சொன்னதை விட முடியாது, நீ விட்டுடி முதல்ல கையை. பாப்பா நீ என் கூட வா. மம்மா நீயும் வாம்மா, டடா கூட போகலாம். பாப்பா சொன்ன கேளு. அவன் வீட்டில் அவன் ரவுடி, அவன் வீட்டில் ஃபுல்லாக பொறுக்கி பசங்க இருப்பானுங்க. நீ அங்கே போகக்கூடாது. இல்லை மம்மா, டடா அப்படி கிடையாது. எனக்கு தெரியும், நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ வா. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிற என்னை பற்றி? நீ பாரு, எனக்கு கோவப்படுத்த வைக்காத. கை விடுறீ முதல்ல. டக்குன்னு கையை விட்டுடுறீங்க. டாடா மம்மா கத்தாதீங்க. மம்மா ப்ளீஸ் வாங்க இங்கே கூட. நான் ஒரு நாளும் அவன் வீட்டுக்கு வர மாட்டேன். மம்மா ஏன் இப்படி பண்ணுற? வா பேபி நம்ம போகலாமா? டாடா நீ வா, உனக்கு நான் வீட்டில் நிறைய கிஃப்ட் வாங்கி வைக்கிறேன், நீ வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறாரு. இவ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா. எவ்வளோதான் இருந்தாலும் உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா. அவன் வந்ததும் என்னை அப்படி விட்டுட்டு போகிறா.
அப்படியே உங்கள் கண்ணில் அந்த டீயர்ஸாக வருது. நீங்கள் அப்படியே நின்றுட்டு அழுதுட்ருக்கீங்க. இவள் போகும்போது உங்களை பார்த்துட்டே போகிறா. அகைன் அங்கே வந்து ஜேகே வெளுத்துட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடு ரோட்லேயே உட்காந்துடுறா. நான் எங்கேயும் போக மாட்டேன். போனால் 2 பேரும் ஒன்றா எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் வருவேன். சரிங்களா? பாப்பா என்னது இது? சந்திரி, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. பாப்பா நீ எந்திரி, நம்ம வீட்டுக்கு போகலாம். 3 பேரும் ஒன்றா ஒரே வீட்டுக்கு போகலாம். பாப்பா எல்லோரும் பார்க்குறாங்க ரோட்டில். பார்த்தா பார்த்துக்கிட்டோம். நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நானும் வீட்டுக்கு வரமாட்டேன். எப்படி பண்ணுறீங்க? மாமா ப்ளீஸ்மா. நான் பாட்டியை பார்த்ததே இல்லைம்மா. எந்த பாட்டி? மம்மாவுக்கு பாட்டி யாரும் இல்லை. அம்மா உன்னோட பாட்டி கிடையாது, டாடாவோட பாட்டி. அது நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். பாப்பா டாடாவுக்கும் பாட்டி யாரும் இல்லை. நீ யாரை சொல்கிற? டாடாவுக்கு அம்மா யாரும் இல்லை. இல்லை உங்கள் பாட்டி. ஏன் பாட்டியா? யார் இவங்களா அப்படின்னு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ காமிக்கிறாரு. இவங்க தான் பாட்டி பாட்டிக்கிட்ட போகலாம். பாட்டியை பார்க்கணும். என்ன குருட்டு கிளவியா? இப்போ வரைக்கும் இருக்காங்களா? பாப்பா நீ தள்ளு, இந்த நான் கல்லோட வாயை உடைக்காம விட மாட்டேன். டாடா நில்லுங்க. என்ன பாரு சொல்லலாம், எவ்வளோ வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கா இவன். என் பாட்டியை மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா இது? ஒன்றும் இல்லை. நீ என்ன இப்போது அந்த பாட்டியை பார்த்தே ஆகணுமா? ஆமாம் பார்க்கணும். அந்த பாட்டி என்னம்மா இருக்குது அப்படின்னு அவள் காதுகிட்ட போய் கேட்குறீங்க. அம்மா ஷ். ஏய் என்ன சொன்ன இப்போ நீ? ஒன்றும் இல்லை செல்லம். உனக்கு அந்த பாட்டியை தெரியுமா? தெரியும். எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். டடா ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி அவங்கள பார்க்க கூட்டிகிட்டு போகிறீங்களா? இது என்ன வா, உனக்கு எவ்வளோ நாள் தோணுதோ அவ்வளோ நாள் அந்த பாட்டி கூட இருக்கலாம் அப்படின்னு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. வயன்மா வா. நான் தான் சொன்னேன் அங்கே வரமாட்டேன்னு. மம்மா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம் ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் செல்லம்மால. சரி ஓகே போகலாம் வா அப்படின்னு லைட்டாக ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து வந்து தானே ஆகணும் அப்படின்னு ஸ்மிக் பண்ணுறாரு. அதை பாரு, இவன் இப்படிலாம் பண்ணுறான். இப்படிலாம் பண்ண நான் வரமாட்டேன். டாடா சொல்ல நான் எதுவுமே பண்ணலடா, அப்போ வேணும்னே பண்ணுறான். மம்மா ப்ளீஸ். சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ காரில் போகும்பொழுது பின்னாடி உட்காந்துக்கலாம் வா. இல்லை மம்மா நீ முன்னாடி உட்காரு. எதுக்கு? ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருமா. ஸோ நீங்கள் முன்னாடி ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க, நான் மடி மேலே உட்காந்துக்கிறேன். இது பின்னாடி அவ்வளோ சீட் இருக்குது, அங்கே உட்காராம இங்கே என்னடி உனக்கு? அம்மா ப்ளீஸ்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். அதுதான் சொல்கிற செல்லும், பின்னாடி உட்காந்துக்கலாம். இல்லை மேலே தான் உட்காருவேன் நான். ஸோ அவள் தான் சொல்கிறாள் பண்ணு அதை. நீ என்ன மம்மா அப்படி பக்கத்துலேயே உட்காந்துக்க, சீட் ஷேர் பண்ணி உட்காந்துக்கலாம். சரி செல்லம் உட்காரு. அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறீங்க. டாடா உன் கூட பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய சொல்கிறேன் சரியா? நம்ம பொறுமையாக உட்காந்து பேசலாம். சரி செல்லம் நிறைய பேசலாம். நானும் உங்ககிட்ட நிறைய பேசி கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். இவங்க 2 பேரும் உங்களை அப்படியே விட்டுட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, ஜேகேயோட வீட்டுக்கு. ஸோ உள்ளே போனதும் பாட்டி இருக்காங்க. இவ பாட்டியை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க? டேய் ஜேகே யாரா இவ? பாட்டி என்ன சொல்கிறது, பேத்தி மாதிரி. பேத்தி மாதிரி வச்சுக்கோ. ஹேய் இந்த வயசில் யார் வந்தாலும் என் பேத்தி மாதிரி தான்டா. யார் இவ? என் பொண்ணு மாதிரி பாட்டி, என் பொண்ணு மாதிரி. என்னடா பேசின்னு இருக்க நீ? இவன்னா இங்கே பண்ணுறா? டேய் இவளை யாரா கூப்பிட்டு வந்தது? இது கிளவி ஒன்று. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அது என்னோட மம்மா. என்னது மம்மாவா? முதல்ல நீ யார் பாப்பா? பட்டு நானுன்னா நான் உன்னை பார்த்ததில்லையே. ஆமால உனக்கு ஞாபகம் இருக்காது, விட்டுரு. என்னடா சொல்கிறா இவ? வாடி விடு. அவள் ஏதோ சின்ன பொண்ணு கூட இருக்கணும்னு நினச்சி வந்திருக்கா. என் கூட இருக்கணும்னு நினச்சி வந்திருக்காளா? யார்?
ஏய் கிளவி, சும்மா கொஷினாக கேட்டுன்னு இருக்காத. அவள் இருக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்கா, உங்கூட இருக்கட்டும் சரியா? சும்மா நோண்டி நோண்டி கொஷின் கேட்காத அப்படின்னு பாட்டி அவளை பார்க்குறாங்க. என்னாச்சு? கண்ணு கண்ணு பார்க்க என் பேர மாதிரியே இருக்கே. ஆமாம்ல, ஆமாம், அவரை மாதிரி தான் இருப்பேன். அடிப்பாவி, அன்றைக்கி என்ன மாதிரி இருப்பேன்னு சொன்னேன், இப்போ அவனை மாதிரி இருக்கேன்னு சொல்கிற. சும்மா நல்லா பேசுறியே. உன் பேர் என்ன தங்கம்? யூமி. யூமி? யூமியா? இவ்வளோ நேரம் பேசி அவள் பேர் தெரிஞ்சுக்கலாம் நான். இவ்வளோ நாள் அவள் பேர் கூட கேட்கலையா நான்? சரி சரி, பாட்டிக்கு ஒரு வேலை இருக்குது, வெளியில் போயிட்டு வரேன். நான் உனக்கு வரும்போது உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு, இவன் என்ன இங்கே என்னடா பண்ணுறாங்க? பாட்டி அவளும் கொஞ்ச நாளைக்கு இவ கூட தான் இருப்பாள். இவ்வளா? பாட்டி நான் அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேன் உனக்கு. நீ போ, வேலை இருக்குன்னு சொன்னால போ. சரி அப்படின்னு உங்களை மேலேயும் கீழே பார்த்துட்டு லுக் கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி. அப்போ ஜேகே இருந்துட்டு, யூமி இவ்வளோ நேரம் பேசி உன் பேரை நான் கேட்கல பார்த்தியா? டாடா அப்படின்னு அவர் கூப்பிட்டதோ போய் ஹக் பண்ணிக்கிறா. ஜலம் ஜலம், சரி சரி. யூமி? மம்மா என்ன பேர் இது? யூமி கண்டிப்பாக வந்தால் வச்சுருப்பான். யார் அவனுக்கு இப்படி யூமின்னு ஒரு பேரை வச்சது? கண்டிப்பாக இவன் தான் வச்சுருப்பான் இந்த மாதிரி பேர்லாம். மம்மா நீ தான் வச்ச? என்ன, நானா? நீ தான் ஷூமி அப்படின்னு வச்ச. டாடா வேணான்னு தான் சொன்னாரா, நீ தான் இந்த பேர் வேணும்னு அடம் பிடிச்சி வச்சேன். ஐயோ அப்படின்னு ஜேகே பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட வந்து, நான் நினச்சேன் பேர் ஒரு மாதிரி கன்றாவையாக இருக்கும்போதே ஏதோ ஒரு டேஸ்ட்லெஸ் ஃபெல்லாக தான் வச்சுருக்கோன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஃபெல்லோவே நீங்கள் தான் இருப்பேன்னு நினைக்கல. ஷட்டப். அந்த பேருக்கு என்ன இப்போ உனக்கு? நல்லா தான் இருக்குது, நீ மூடலாம். என் குழந்த முன்னாடி என்ன பேசின்னு இருக்கேன் நீ? டாடா மேலே போகலாம் வாங்க அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுறா. ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அவள் அப்படியே ஜேகேயோட திங்ஸ் எல்லாத்தையும் நோண்டிகிட்ருக்கா. அவனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு போர் அடிக்குது பாப்பா, போகலாமா? என்னால் இங்கே இருக்கவே முடியல. மம்மா ப்ளீஸ், எனக்கு டாடா கூட இருக்கணும் ப்ளீஸ். உனக்கு என்ன பிடிக்காதா? அப்படிலாம் கிடையாது. ஏய் என்ன பேசின்னு இருக்க? எனக்கு பிடிக்காதா, உனக்கு பிடிக்காதா, என்ன பிடிக்காதான்னு? உனக்கு என்ன ஜேகே, நான் என்ன பேசினா? ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இங்கே வாங்க அப்படின்னு அவள் பெட்டில் மிடில் படுத்துக்கிறா. ஸோ உங்களை அன் சைடு அவர் அன் சைடு படுக்க வைக்கிறா. என்ன பண்ணுறா? நான் அப்படிலாம் படுக்க மாட்டேன். எனக்கு என்ன உன் பக்கத்தில் படுக்கணும்னு ஆசையா? நான் தான் இருக்கேன்ல மிடில், அப்புறம் என்ன 2 பேருக்கும் படுங்க. நான் உன்னை சொல்லட்டா, நீங்கள் 2 பேரும் இப்படிலாம் சண்டை போடவே மாட்டீங்க. டாடாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் மம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் க்யூட்டாக கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. பாப்பா இதெல்லாம் வேண்டாம், பேசாத. நான் வேணும் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லிட்டா? நிறைய வாட்டி மம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது லவ் ஸ்டோரியா? அந்த கன்றாவையான ஸ்டோரி வேறு கேட்கணுமா? பாப்பா இது பாரு. டாடா ப்ளீஸ் சைலண்ட்டாக இருங்க, நான் சொல்கிறேன். சரி சொல்லிச்செல்லாம். இந்த ஸ்டோரியில் மம்மாவுக்கு தான் உங்கள் மேலே ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சு. ஐயோ கடவுளே. பாப்பா ப்ளீஸ், நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் டாடா ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரா, அது பார்த்ததும் மம்மாவுக்கு லவ் வந்துடுச்சா? நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க 2 ஆன்ஸையும் வச்சுக்கிட்டு. அப்புறம் டாடாவை அம்மா ஸ்டாக்கிங் பண்ணி அவர் பின்னாடியே சுற்றி அவருக்கு ஓகே சொல்ல வச்சிட்டாங்களா? சரி இது ஒரு லவ்வா? இது பேர் லவ்வா? சத்தியமாக டாடா மம்மா இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. மம்மா நீ சொன்னல ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் இருக்கும்னு, ஆனால் அது உனக்கு கிடையாது, அப்பாவுக்கு தான். நீ தான் அவரை லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்க. ஐயோ கடவுளே, மானத்தை வாங்குறா இவ. அப்போது இவ கண்டிப்பாக ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் என்ன.
அதான் நான் பயந்து ஒத்துக்கிட்டேன் போல். இல்லைன்னா நான் டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பா, நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு. அஃப்கோர்ஸ் உன் டாடா அழகாக இருக்கும்ல, ஸோ எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் லவ் பண்ணணும், அவங்க கூட வாழணும் தானே தோணும். ஸோ நோ ப்ராப்ளம். உங்கள் அம்மா எடுத்த முடிவும் நல்லது தான். ஆனால் டாடா தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் போல். எது? உடனே நீ நல்லவன் மாதிரி நடிக்காத. நான் ஏதோ தெரியாமல் ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன். அவள் சின்ன குழந்தைல, அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. மம்மா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நீ சொன்ன இது எனக்கு. இப்போ நான் 10th 1 இயர் தான் ஆச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. ஷோ இவ வேறு அப்படின்னு அகைன் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே எடுக்கிறாரு உங்கள் ஃபேஸ்லேருந்து. ஏய் மூஞ்சி காட்டு, எங்கே இந்த மூஞ்சி தானே பேசுச்சு, எடு. என்ன பண்ணுற? டோன்ட் டச் மீ. வயன்மா, டோன்ட் டச் மீயா? இப்போ பாருங்கள் உங்கள் வீக்னஸில் கை வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சிக்கி சிக்கி பண்ணிகிட்ருக்கா. டாடா மம்மோட ஆன்சர் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நோ பாப்பா நோ, நான் சொல்கிறேன்ல இவ்வளோ பண்ணாத. இவ அப்படி உங்கள் பக்கத்துலேருந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு அன்சைட் படுத்துக்கிறா. ஸோ ஜேகே இன்சைட் லெஃப்ட் சைடு இருக்காரு, உங்கள் ஆன்சர் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இவ அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக தடவிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே நெளிறீங்க ஃபுல்லாக. டாடா அந்த சைடு நீங்களும் பண்ணுங்க. இது சொல்லலாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் ஹிப்பில் அப்படியே கை வச்சு கிச்சு கிச்சு பண்ணிகிட்ருக்காரு. உடனே நீங்கள் டேஜேக்கே அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு. ஏய் சும்மா இருடி, மாட்டினியா, வீக்னஸ் இது தானா தெரிஞ்சிருச்சு, இப்போ இருக்கு பாரு உனக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கத்துறீங்க. சன்னா ஜேக்கியோட கணதுலேயே ஒன்று வச்சுட்டு அவள் தான் சொல்கிறானா நீயும் பண்ணுறியாடா வெண்ண போட்டுன்னு வச்சுக்கோ. 2 பேரும் முதுகுலேயும் 2 அடி போட்டுட்டு 2 பேருக்கும் அவ்வளோதான், இதுக்கப்புறம் இப்படி விளாட்னீங்க அப்படி பின்னிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறீங்க ரூமை விட்டுட்டு. இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டைமாக ஸ்கிப் ஆகுது. இவ்வளோ ஜேகேவோ கிச்சனில் நின்றுட்டு பேன் கேக் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் சொல்ல அவன் பண்ணிகிட்ருக்கான். இதை நீங்கள் வெளியில் நின்று பார்த்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, இவன் இப்படி சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறது. ஆனால் என்னால் இவன் அப்படி யோசிக்கவே முடியலையே. சீச்சி, யாரோ வெளியிலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. வேணும்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம், அவன் நின்றுட்டு திருட்டு முடிக்க வேண்டாம். எனக்கு ஒன்றும் பேன் கேக் வேண்டாம். இங்கே பாரு பாப்பா, கரெக்டாக 7:30க்கு இங்கேருந்து கிளம்பிடலாம், ஓகே? நைட்டு நம்ம வீட்டில் தான் நம்ம 2 பேரும் தூங்குகிறோம், இதை சொல்ல தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பாப்பா நீ இங்கே தூங்கிட்டு சரியா, டாடா பார்த்துக்கிறேன் உன்னை, அவள் போனால் போகட்டும். 3 பேரும் ஒன்றா தூங்கலாம். இது இவனடா இவன். ஸோ டைமும் ஆயிடுச்சு. நீங்கள் அவளை வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ரூமில் படுத்து தூங்கிட்டா. பாப்பா எந்திரி, நான் சொன்னல தூங்காதன்னு, இப்போ வேணும்னே பண்ணுறியா நீ? எந்திரி. ஏய் தூங்கிட்டுருக்க குழந்தைய எழுப்பிட்டுருக்க. அவள் தூங்கலை, அவன் நடிச்சிட்ருக்கா. நடிக்கிறாளா? எடிங்க குழந்தை தூங்கின்னு இருக்குன்னு சொல்கிறேன், அவள் டயர்டாக இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாப்பா எந்திரி, நம்ம வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஏய் கொத்தாதடி, என் மெண்டல், தூங்குறான்னு சொல்கிறேன்ல, பாடி முதல்ல அப்படின்னு கையை பிடிச்சிட்டு வெளில கூட்டிகிட்டு வராரு. கையை விடுடா, கத்தாதடி, நான் தான் சொல்கிறேன்ல கத்தாதன்னு, ஸ்லோவாக பேசு. நான் ஸ்லோவாக தான் பேசுகிறேன், நீ தான் உள்ளே வச்சு என்னை கத்திட்டு இருந்த. பாரு அவள் தூங்குறான். அதுதான் வெளில வந்துட்டோம்ல, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது? இங்கே வா, அங்கே போய் பேசலாம். என்ன, என் கையை விடு. இங்கே பாரு மயன், மயன்னு கூப்பிடலாமா? கூப்பிடு. இங்கே வேறு மயன், அவள் எதுமோ சொல்கிறாடி. மயன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்தேன், டீலாம் சொல்லி கூப்பிடாத. சரி, அவன் நம்மளை நம்பி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவள் சொல்கிறது நீ நம்புறியா? முதல்ல நீ அவளை எங்கே பார்த்த ஃபஸ்ட்டு? அது அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நான் May 15. ஆமாம், அன்றைக்கி தான் பார்த்தேன். நானும் அன்றைக்கி தான் பார்த்தேன், உன் ஃப்ளாட்டுக்கு கீழே. நானும் அங்கே தான் பார்த்தேன். அவள் என்கிட்டயும் அப்படி தான் சொன்னான். ஸோ அவள் சொன்னதெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு என்னமோ அவள் உண்மையாக தான் வந்திருக்காளும் தோணுது. ஆனால் நம்புகிற மாதிரியும் இல்லை. அவளை விட்டுட்டும் போக முடியல.
உனக்கு அவளை விட்டுட்டு போகணுன்னா போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அவளை. அப்பெல்லாம் விட முடியாது, நானும் பார்த்துப்பேன் அவளை. உனக்கு வேணான்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேணும், இப்போ எனக்கும் வேணும். இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாரு, அவளுக்கு நீயும் நானும் சண்டை போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்குன்னு உன்னை பார்த்தாவே எனக்கு கோவம் வருது. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. நீ பேசினாவே எனக்கு கோவம் வருது. உன்னை பார்த்தாவே எனக்கு சண்டை போடணுன்னு தான் தோணுது. இப்போல்லாம் பேசினது ஜேகே கோவம் வந்து உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணி உங்கள் லிப்பை அப்படியே கிட்ட வராரு. என்ன பண்ணுற நீ? என்ன விட வரு, நான் சைலண்டாக பேசிகிட்ருக்கேன். என் பொறுமையை தூண்டாத. இங்கே பாரு, ஏன் சண்டை போட்டால் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுடி. டீன்னு கூப்பிடாத, அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுடி. சொன்னால் புரியுதாடி உனக்கு? தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை போடாதடி. டீன்னு கூப்பிடாத. அவள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாச்சும் நல்ல பொண்ணாக நல்ல விதமாக நடந்துக்கோடி, சரியாடி? நான் உனக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன்டி. ஆனால் நீ என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நடந்துக்காதடி. இதை சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன்டி. இரிட்டேட் பண்ணுற நீ. இதை பாரு, மோஸ்ட்லி இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்ததுக்கான ரீசனே ஃப்யூச்சரில் நீயும் நானும் இதே மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்போம் போல். எனக்கு தெரிஞ்சு நீயும் நானும் டிவோர்ஸ்ன்னு சொல்லி பிரிஞ்சிட்ருப்போம். அதனால் அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பாள். எந்த சைடு போகணுன்னே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதே மாதிரி இப்போ சண்டை போடுறோமே, என் கூட வா உன் கூட வான்னு, அதே மாதிரி அப்பயும் சண்டை போட்டிருப்போம் போல். அதுதான் காட் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு போல். உங்கள் அம்மா அப்பாவை சேர்த்து வை, அவங்க 2 பேரும் பிரித்து விட்டுறாத அப்படின்னு. நிறைய ஃபேரிடெயில் புக்ஸ் படிப்ப போல். என்னடி உண்மைதாடி சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு தெரியுமா இதுதான் நடந்திருக்கோன்னு? எனக்கு தெரியும். அவள் ஃபீல் பண்ணுறது பார்த்தா அப்படி தானே இருக்குது. நீ என்னோட சண்டை போட்டு அவள் அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ இதுதான் நடந்திருக்கும். முதல்ல தள்ளி இல்லை, எதுக்கு இவ்வளோ கிட்ட நின்றுட்டுருக்கா? அப்படிதான் நிற்பேன். நீ என் ஒய்ஃப் இல்லை, அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு. அப்படின்னு உங்கள் லிப்ஸையே பார்த்துக்கிட்டு கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. இது பாரு, பின்னாடி போச்சேக்கே போக முடியாது. நான் சொல்கிறத மட்டும் செய். என்ன பண்ணணும்? அவள் எத்தனை நாள் இங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது. அவள் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். தயவு செஞ்சு வாய்க்கு சிப்பு போட்டுட்டு மட்டும் இரு. என்கிட்ட எகிராது. புரியுதா? சேம் டு யூ. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என் பொண்ணு எனக்கு முக்கியம். அப்போ நானும் பண்ண மாட்டேன். என் பொண்ணு எனக்கு முக்கியம். சரி, நம்புகிறேன் ஒன்று அப்படின்னு உங்களை விட்டுட்டு அப்படியே திரும்பும்போது அகைன் உங்களை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் ஹோல்ட் இட். என்னடா, யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா உனக்கு? கேட்கல. பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம் இருக்கா. உனக்கு என்ன? அடி பாவி, ஓ மை காட், என்னடா? லவ் பண்ணுறியா அப்போ நீ? ஆமாம். என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம், உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? பைத்தியம், உன் ஹஸ்பண்டி எங்கிட்ட சொல்லணும்ல நீ. அது ஃப்யூச்சரில். இப்படியா நான் உங்ககிட்ட சொல்லணும்? மென்டல் ஆவான் நீ, இல்லை மென்டல் மாதிரி நடிக்கிறியா? உண்மையை சொல்லுடி. என்னடா பிரச்சனை? நீ கேட்ட ஆமான்னு சொன்ன. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நான் எப்படி உனக்கு ஹஸ்பண்ட் ஆவேன்? ஃப்யூச்சரில் எப்படி அவள் போகிறப்பா? புரியல. அவனை பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறியா? நான் கல்யாணம் பண்ணிப்பியா நீ? தள்ளு நில்ல நீ முதல்ல அப்படின்னு உங்கள் மவுத்தை கப் பண்ணிக்கிட்டு அவனை விட்டுட்டு நான் ஏன் ஒன்றும் கல்யாணம் பண்ணணும்? சத்தியமாக இது என்னால் முடியாது. நான் இப்போவே போகிறேன் இங்கேருந்து. நீ அவளை வச்சுக்கோ, எனக்கு அவள் வேண்டாம். மயன், உண்மையாகவே லவ் பண்ணுறியாடி? உண்மையாக சொல்லுடி. ஆமாம், என்னால் அவளை விட்டுட்டு உன்னை என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போது நீ அவன் கூட போயிட்டீன்னா பாப்பா இருக்க மாட்டாள?
அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்குது ஜேகேக்கு. வாய்ஸ்லாம் வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவன் தான் முக்கியம். நீ ஒயன் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதடி. எனக்கு அவள் வேணும்டி. அவள் கூட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கேன்டி. அவள் இல்லாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் ஒயன் அப்படிலாம் பண்ணாத. என்ன விளையாடுறியா ஜேகே நீ? இது என்னோட லைஃபு. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உன் கூட நான் எப்படி வாழுவேன்? ஃப்யூச்சரில் உனக்கும் எனக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இதை நடக்கவே விட மாட்டேன் ஜேகே. நான் அப்படின்னு போகிறீங்க உங்கள் கை பிடிச்சிக்கிட்டு ஒயின் ஒயின் ப்ளீஸ் ஒயின் ஒயின் இப்படி பண்ணாதடி. என்னோட கெஞ்சி கேட்குறேன்டி. என்னால் யூமி இல்லாமல் இருக்க முடியாது. அவளை எனக்கு ஒரு நாள் தானே பார்த்தேன். அதுக்குள்ளே உனக்கு ஃபீல் வந்துருச்சா என்ன சொல்லு? எனக்கு தெரியலடி. எனக்கு எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல ஒயன். இப்போ நீ இப்படி சொன்னதும் அவள் பிறக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி. ப்ளீஸ் ஒயன், என் மேலே இருக்க கோவத்தை எப்படி காட்டாதடி. என்னை பழி வாங்காத ஒயன். நம்ம நினச்சா அதை மாற்றலாம் ஜேகே. எனக்கு கூட இருக்கிறது பிடிக்கல, நான் மாற்றிக்கிறேன். வேணாம் ஒயன், என் லைஃப்பில் வந்து மொத்தமாக அவளை எரேஸ் பண்ணிடாத ப்ளீஸ் டி. ஒயன் உனக்கு இஞ்சி கேட்குறேன் ஒயன். ஜேகே லீவ் மை ஹேண்ட்ஸ். நான் போகிறேன், விடுடா. ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன் ப்ளீஸ் ஒயன். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுடி. சரி லீவ் மீ ஜேகே. தள்ளு அப்படின்னு அவரை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாட்டா.